சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் கிடைத்துள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதற்காக அரசு ஆண்டுக்கு ரூபாய் 10,500 கோடி செலவு செய்கிறது. இந்நிலையில் மூத்த குடிமக்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுகின்றன. இதனால் இவர்களுக்காகவே பிரத்யோகிய வசதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சில புகார்கள் மீண்டும் முளைக்க துவங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மிக குறைந்த விலையிலும் இலவசமாகவும், அதாவது அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை தவிர பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரண நிதிகள் போன்றவைகள் உள்ளிட்ட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் அட்டை மூலமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவே பலனை பெற்று வருகின்றன. ரேஷன் கார்டுகளில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தல், செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல், ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த புகார்களை செலுத்துதல் போன்றவற்றை தமிழக அரசு உடனுக்குடன் தீர்த்து வைத்து வருகிறது. இப்படி பொதுமக்களின் குறைகளையும் புகார்களையும் அதிருப்திகளையும் நிவர்த்தி செய்வதாகவே குறை தீர்ப்பு முகாம்களை தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் மாவட்டத்தோறும் நடத்தி வருகிறது. இதனால் அதேபோல கோடை காலங்களில் சில விசேஷ அறிவிப்புகளும் வெளியாவது வழக்கமாகும். காரணம், கடந்த வருடம் மார்ச் மாதம் கோடை காலத்தின் போது ரேஷன் கடைகளுக்கு வெயிலில் அலைக்கழிக்கப்பட்ட கூடாது. அரசு உள்ளிட்ட அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் மொத்தமாக வழங்கிட வேண்டும். யாரையும் கடைகளில் நீண்ட நேரம் காக்க வைத்திருக்க கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது. அதேபோல கடந்த மாதமும் ஒரு புதிய வசதி கொண்டு வரப்பட்டது. அதாவது மூத்த குடிமக்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுகிறது. அவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து தர வேண்டும். இதனால் அதிகாரிகள் ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளது. இந்த சேவைக்கு www.tnpds.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் வசதியை உணவுத்துறை துவங்கி இருக்கிறது. இது மூத்த குடிமக்களும் பெரும் வரவேற்பை பெற்று தந்திருக்கிறது. அதேபோல பல கடைகளில் படிவம் வழங்கி ஒப்புதல் பெற்ற மூத்த குடிமக்களுக்கு பொருட்கள் வழங்க மறுப்பதாக புகார்கள் மீண்டும் எழுந்துள்ளன. தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்ப உரிய முறையில் அங்கீகார படிவம் வழங்கி ஒப்புதல் பெறப்பட்டுள்ள நிலையில் அந்த நபருக்கு பொருட்களும் வழங்கப்பட்டன. இப்போது கோடை வெயில் கொளுத்தி கொண்டிருக்கும் போது விண்ணப்ப படிவத்தில் ஒப்புதல் பெற்றது ஏற்கப்படாது. இணையத்தில் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்றால் தான் பொருட்கள் வழங்கப்படும் என்று கடை ஊழியர்கள் சொல்லி பொருட்களையும் தர மறுக்கிறார்களாம். இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளிக்கும் தீர்வு கிடைக்கவில்லையாம். அதேபோல வெப்சைட்டில் விண்ணப்பிப்பது தொடர்பாக எந்த விவரமும் அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பில் வெளியிடப்படாத நிலையில் எப்படி விண்ணப்பித்து ஒப்புதல் பெற முடியும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே படிவம் வாயிலாக ஒப்புதல் பெற்றவர்களுக்கு
தொடர்ந்து பொருட்களை தடையின்றி வழங்க அதிகாரிகள் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. இந்த கோரிக்கை மீது தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல், அதாவது தபால் அலுவலகங்களில் சாமானியர்களுக்கு உதவும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் வழங்கப்படுகிறது. அதில் பெண் குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக வழங்கப்படும் ஒரு திட்டம்தான் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் எனப்படும். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இது ஒரு சிறு சேமிப்பு திட்டமாகும். இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உத்தரவாதமான வருமானத்தை பெற முடியும். இந்த பதிவில் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் மாதம் ரூபாய் 5000 டெபாசிட் செய்து வந்தால் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது இந்த திட்டத்தில் ஏற்கனவே பல பெற்றோர்கள் சேமிக்க தொடங்கியுள்ளன. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் குறைஞ்சபட்சமாக 250 ரூபாய் முதல் கணக்கு தொடங்க முடியும். அதிகபட்சமாக ஒரு வருடத்திற்கு 1.50 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். முதிர்வு காலம் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் முதிர்வு காலம் 21 ஆண்டுகள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து 15 ஆண்டுகள் மட்டும் முதலீடு செய்தால் போதுமானது. அதாவது மீதமுள்ள 6 ஆண்டுகளுக்கு எந்தவித முதலீடும் இல்லாமல் வட்டி வருமானம் வழங்கப்படும். 21 ஆண்டுகள் கழித்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். எளிமையாக சொல்லப்போனால், உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சேமிக்க தொடங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் குழந்தைக்கு 21 வயது ஆகும்போது வட்டியையும் அசலையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இப்பொழுது மாதம் ரூபாய் 5000 சேமித்தால் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்று சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது மாதம் 5000 ரூபாய் என்ற வீதத்தில் சேமிக்க தொடங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. ஒரு சிறு சேமிப்பு திட்டங்களிலேயே அதிக வட்டி விகிதம் வழங்கப்படும் என்று திட்டம் என்றால் அது இந்த திட்டம்தான். குறிப்பாக மாதம் ரூபாய் 5000 என்றால் வருடத்திற்கு ரூபாய் 60,000 சேமித்திருப்பீர்கள். தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு இந்த 60,000ஐ செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்து வருகின்றன என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் 15 ஆண்டுகளுக்கு 9 லட்சம் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதற்கு வருடம் வட்டி வருமானம் வழங்கப்படும். 21 ஆண்டுகள் கழித்து 18,71,331 ரூபாய் வட்டி மட்டும் கிடைத்திருக்கும். அடிப்படையானால் வட்டியும் அசலையும் சேர்த்து 27,71,031 ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவர் அதிகபட்ச தொகையான ரூபாய் 1.50 லட்சத்தை தொடர்ந்து முதலீடு செய்கிறார்கள் என்றால், இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.